ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குக்கிங் ஃபேமிலிஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், என்ன வேலை பண்ணுறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவே. ஸோ வாங்க எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் வந்து என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்காகவே நான் வந்து ரொம்ப வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கண்டென்ட் எடுத்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி யோசித்துலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் ஒன்று அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் மேலே கொண்டு போக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன். ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு என்னென்ன பண்ணுறேன்றதெல்லாம் பார்ப்பீங்க. ஓகேவா? ஷீரோ எந்திரிச்சிட்டாரு. ஸோ லைட் போட்டாலே எந்திரிச்சிடுவார். அவங்க அங்கே படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம இந்த ஷீரோ போய் இந்த மாதிரி பண்ணி தூங்க வச்சா தான் ரொம்ப பிடிக்கும். இந்த வயசில் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அழகாக தூங்குவான். என் மடியில் தூங்கிட்டு இருக்காங்க. வயசு எப்படி தூங்குறான்னு பார்த்தீங்களா? தூங்கிட்டோம். ஷீரோ கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஷீரோக்கு ஏதாவது தூக்கி போட்டு விளையாண்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் வந்து எதையாவது தூக்கி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவன் விளையாடுவான். ஓகேவா? இருந்தா வா 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 இப்படி விளையாடுறா. ஏன்னா வண்டியில் நைட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சேன். ஸோ அது எடுக்க மறந்துட்டேன். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் வீட்டில். ஓகேவா? இன்றைக்கி சண்டேனால ஒரே டயர்ட்னஸாக இருக்குது. என் வண்டி பார்த்தீங்களா எங்கே நிற்கிது? நிற்கட்டும். ஐயோ, ஸ்நாக்ஸ். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு. வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம். செம்ம போராக இருக்கா. ஸோ அதுக்காக தான். எங்கள் ஷீரோ அந்த சத்தத்துக்கிட்ட எப்படி போயிருப்போம் பாருங்க. கிட்ட வரேன்னா ஓடுறான் பாரு கைஸ். இந்த சேட் நம்பர் ஒளியிறான் அவன். கைஸ் ஆனால் வந்து ஆமாம், அந்த சத்தம் அது அமுக்கும் போது சத்தம் வேற வருது பாருங்க. அந்த பொம்மையை வச்சு என்ன பார்க்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்மளே சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே பாருங்க, இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நான் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எடிட் பண்ணி ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டாங்க. ஸோ சிக்கன் கிரேவியில் உருளைக்கிழங்குலாம் போட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அரிசி ஊற வச்சுட்டு வந்தேன். ஸோ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாவமாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி சண்டே வேறு, எல்லார் வீட்லேயும் சிக்கன், நாம மட்டும் எதுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போ கடையில் வாங்கிட்டு வந்து இப்போ நானே சமைக்க போகிறேன் அவங்களுக்காக. ஸோ பாப்போமா? தூங்கிட்டோம். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க பெட்டு மேலே. அவங்க தூங்குறாங்க. ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் அரியறது அவன் ஷீரோ எப்படி பார்த்துட்ருக்கான் பாருங்களேன். ஏதாவது வேலை செஞ்சான் அப்படி தான் பார்ப்பானே. இல்லை, நான் வெட்டிட்டேன். ஸோ வந்து இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட வண்டி தான் சமையல் வேலை. ஏன்னா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சோறு இந்த பக்கம் வச்சுருக்கேன். சிக்கன்லாம் போட்டாச்சு. பார்ப்போம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு கொடுப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா குழம்பு கொச்சிட்ருக்கு. எப்படி இருக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு.
ஓகே, இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லலாமா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஈரல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே ஈரல், உருளைக்கிழங்கு சிக்கன் குழம்புல போட்டால் ரொம்ப பிடிக்குமா? அதான் இவங்களுக்கு வந்து லெக் பீஸ் ஆல்ரெடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ வெட்டும் போது உருளைக்கிழங்கு நான் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, ஏந்திச்சாங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நான் அவளுக்காக செஞ்சேன் காய்ஸ். ஓகே ஓகே. அவன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொன்னோம். போதும் அவளும் சொல்லணும். பார்க்க நல்லா இருக்கு. பாவம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நானே செஞ்சேன். போதும். அவள் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா? ஸோ அதனால தான் நான் டிஸ்டர்ப் பண்ண. தூங்கிட்டு இருந்தேன், அப்படியே எழுந்துட்டேன். எடிட் பண்ணி தூங்கிட்டேன், அப்படியே. ஓகே, சாப்பிடு. அல்வா ஓகே. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். ஏன்னா நானே அவங்களுக்காக செஞ்சேன். தெரியவே தெரியாது எப்போ கடைக்கு போனாங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னு கூட. நான் போய் சிக்கன் இன்னைக்கு எல்லார் வீட்லையும் எங்கே பார்த்தாலும் சிக்கன் அது இதுன்னு செஞ்சுருந்தாங்க. கல்பனாக்கா வீட்டுக்கு போனேன், சகுனம் கூப்பிட. அங்கே பார்த்தா அவங்க செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ரஞ்சிதா வீட்டுக்கு போனோம், அவங்களும் செஞ்சுருந்தாங்க. சரி இவ மட்டும் பாவம் சாப்பிடாமலே இருக்காளே, சரி நம்மளே இப்போ வாங்கிட்டு வந்தால் நம்மளே செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு தான் நானே போய் வாங்கிட்டு வந்துட்டு நானே செஞ்சேன். சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. காரம் தான், ஆனால் வந்து எனக்கு காரம் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நல்லா சாப்பிட்டு முடிச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தூங்கிலாம் நல்லா எழுந்திரிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு. ஸோ இப்போ வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். ஸோ அவங்களுக்காக காஃபி போட்டுட்ருக்கேன். பக்கத்தில் முட்டை வெந்துட்டுருக்கு ஷீரோவுக்காக. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாச்சும் அவனுக்கு கொடுப்பேன். ஸோ முட்டை கொடுத்தா நல்லதுன்றதுக்காக. ஓகே, பால் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ காஃபி போட்டு கொடுத்துட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்தா இவங்க பாரு சின்ன பசங்களோட விளாண்டுட்டு இருக்காங்க. இது நியாயமா? இந்தா காப்பி புரி காப்பியை போதும் புடி. ஸோ இந்த நேரத்தில் விளாட்றாங்க பார்த்தீங்களா எப்படி? காப்பி குடி. ஸோ ஓகே, இதோட முடிச்சுக்கலாமா அந்த வீடியோவை? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நானும் வரேன் அப்படி இப்படி இப்படி காட்டு. ஓகே, முடிச்சுக்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்துல இருக்க இன்னைக்கு டே ஃபுல்லா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஸோ டாடா பாய். ஆஃப் பண்ணுறா கீரை காடிலாம் அப்படியே.